கௌரிபுரத்தில் வசிக்கும் யசோதா என்பவர் வீட்டிற்கு போகிறேன். அவர்களை உங்களுக்கு தெரியுமா என்று வியப்புடன் பதிலுக்கு கேட்டாள் மஞ்சுளா. தெரியும். ஆமாம், நீ அந்த அம்மாளுக்கு என்ன உறவு என்று முன்னெச்சரிக்கையாக கேட்டுக்கொண்டாள் கங்கம்மாள். உறவு ஒன்றுமில்லை. யசோதா தேவியின் மிளகாய் பொடி கம்பெனியில் வேலை செய்ய என்னை தந்தி மூலம் வரவழைத்திருக்கிறார்கள் என்று மஞ்சுளா மிகவும் கௌரவமாக கூறிக்கொண்டாள். மிளகாய் பொடி கம்பெனியா? இதென்ன கூத்து என்று வியப்புடன் கேட்ட கங்கம்மாள் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். ஏதோ ஹாசியத்தை கேட்டது போல உறக்க சிரிக்க ஆரம்பித்தாள். மஞ்சுளாவுக்கு அந்த நகைப்பு பகீர் என்று இருந்தது. ஏன், யசோதா தேவி மிளகாய் பொடி கம்பெனியின் சொந்தக்காரி இல்லையா என பதட்டமாக கேட்டாள். அவளது நெஞ்சு பயத்தினால் பக் பக் என்று அடித்து கொண்டது. கோவிச்சுக்காதே அம்மா, யசோதா செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து கொண்டால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. அவள் அப்பன் கொஞ்சம் சொத்து வைத்து விட்டு போய்விட்டான். BA வரை படித்த பெண்தான். இருந்தாலும் சுய புத்தி இல்லாதவள். வயது 30 ஆகியும் கல்யாணமாகாதிருந்தாள். அப்பா காலமான கொஞ்ச நாளில் திடீரென்று ஒரு நாள் கைலாசம் என்கிற ஒருவனை தானே பார்த்து நிச்சயம் செய்து கல்யாணம் செய்து கொண்டு விட்டாள். போன வருஷம் மாவு மில் வைக்கப் போகிறதாக அமர்க்கலப்படுத்தி கொண்டிருந்தாள். அதற்கு 6 மாதத்திற்கு பிறகு எண்ணெய் வியாபாரம் செய்ய போவதாக பெரிய விளம்பரம் செய்தாள். இப்போது என்னவோ மிளகாய் பொடி கம்பெனி திறக்கப் போவதாக எல்லோர் கண்ணிலும் மிளகாய் பொடி போடுகிறாள் போல் இருக்கிறது. அசட்டு பெண், பணத்தை கண்டபடி வாரி இறைக்கிறாள். எல்லாம் தண்டச்சோறு அந்த கைலாசத்தின் வேலை. ஏதாவது ஒரு சொந்த பிசினஸ் வைத்து தான் முதலாளியாக வேஷம் போட அவனுக்கு ஆசை. அதனால்தான் தன் பெண்டாட்டியை இதை செய் அதை ஆரம்பி என்று இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறான். உருப்படாதவன். இதற்கு முன் எங்கேயோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜென்ட்டாக இருந்தானாம். இப்போ சும்மா காரை ஓட்டி கொண்டு வீட்டோடு கிடக்கிறான் என்று ஒரு பிரசங்கம் செய்து ஓய்ந்தாள் கங்கம்மாள். அப்படியென்றால் நான் மோசம் போய்விட்டேன். ஐயோ, இனி நான் என்ன செய்வேன் என்று குழறிய மஞ்சுளாவின் கண்களில் நீர் துளிர்த்தது. ஏமாற்றம் நெஞ்சை பிளக்க துக்கம் தாங்க மாட்டாது தலையை கவிழ்த்து கொண்டு விம்மி அழத் தொடங்கிவிட்டாள். திடுக்கிட்டு போன அந்த மூதாட்டி பரபரப்பாக எழுந்து அருகில் வந்து அவளை அணைத்து கொண்டாள். என்னம்மா, உன்னை யார் மோசம் செய்து விட்டார்கள்? விவரமாக சொல். என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன். வருத்தப்படாதே அம்மா என்று ஆறுதல் கூறினாள். இதுகாரும் குதூகலத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த மஞ்சுளாவின் மனதில் இடி விழுந்தது போன்ற பயங்கர உணர்ச்சி நிறைந்து விட்டது. மாமி, நான் மகா பாவி. நிழல் போல் துன்பம் என்னை விடாமல் தொடர்ந்து வருகிறதே. என்ன செய்வேன் நான் என்று விம்மலும் கண்ணீருமாக திணறினாள். அம்மா, என்னை உன் தாயார் போல் பாவித்துக்கொள். விவரமாக சொல். என்ன ஆயிற்று? ஏன் இப்படி வருத்தப்படுகிறாய் என்று மிகவும் அனுதாபத்துடன் கேட்ட கங்கம்மாள் அவளது முதுகை மெல்ல தடவி கொடுத்தாள். எதிர்பொருத்த ஆசனத்து மூலையில் உட்கார்ந்திருந்த நிலையில் தூங்கி வழிந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி விழித்து கொண்டு தன்னையே வெறித்து பார்ப்பதை உணர்ந்த மஞ்சுளா வெட்கத்துடன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். மிகவும் தாழ்ந்த குரலில், மாமி, என்னவோ உங்களை பார்த்தால் எனக்கு வேண்டியவர் போல் தோன்றுகிறது. என் வாழ்க்கை நடக்க முடியாத ஒரு கதை போல இருக்கிறது. எனக்கு என்ன சொல்கிறதென்றே தெரியவில்லையே என்று திக்கினாள். நெற்றி மீது புரண்டு விழுந்த அவளது கூந்தலை அன்புடன் கோதி சரிப்படுத்தி விட்ட கங்கம்மாள் மெல்ல சிரித்தாள். எல்லோருடைய வாழ்க்கையும் யோசித்து பார்த்தால் ஒரு கதை போலத்தான். பலவிதமான ரசங்கள் நிறைந்திருக்கும். விவரமாக சொல். யசோதாவின் மிளகாய்பொடி கம்பெனியில் ஒரு குமாஸ்தா வேலை காலி இருக்கிறது என்று யார் உனக்கு சொன்னார்கள்? யாருடைய ஆலோசனையை கேட்டு நீ புறப்பட்டு வந்தாய் என்று ஆவலுடன் கேட்டாள். யாரும் யோசனை சொல்லவில்லை. பத்திரிகையில் யசோதா செய்திருந்த விளம்பரத்தை கண்டு மனு போட்டேன். புறப்பட்டு வந்து சேரும்படி தந்தியும் மணி ஆர்டரில் 1 மாத சம்பள பணமும் முன்னதாக அனுப்பி அழைத்தார்கள். அதனால் வந்தேன் என்று விக்கினாள். துக்கம் நிறைந்த மனதால் கங்கம்மாள் சிறிது நேரம் பேசவில்லை. ஒரு சமயம் நான் நினைப்பது தப்பாக இருக்கலாம். வீணாக ஒருத்தி பணம் அனுப்பி உன்னை வரவழைப்பாளா? நான் 4 மாதங்களாக ஊரில் இல்லை. என் ஒன்றுவிட்ட தம்பியின் மனைவிக்கு ஆபரேஷன் ஆகி ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலையில் இருந்தாள். குழந்தைகளை கவனிக்கவும் வீட்டை பார்த்து கொள்ளவும் தக்க மனிதர் இல்லாமல் தம்பி தவித்து போனான். உதவி செய்ய நான் புறப்பட்டு சென்னைக்கு வந்தேன். தம்பி மனைவி நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்ததும் உடனே என்னை ஊருக்கு அனுப்ப மறுத்து 2 மாதம் கூட இருந்து போக நிர்பந்தம் செய்தார்கள். அதனால் தங்கிவிட்டேன்.
நான் ஊரில் இல்லாத சமயம் ஒரு சமயம் யசோதா மிளகாய் பொடி கம்பெனி ஆரம்பித்திருக்கிறாளோ என்னவோ. நான் நினைத்தது பிசகாவும் இருக்கலாம். எதற்கும் நீ அவசரப்படாதே. போய் பார். அவள் உன்னை வீணே வரவழைத்திருப்பதாக புலப்பட்டால் அடுத்த ரயிலில் ஊருக்கு திரும்பிவிடு. அவள் பணம்தானே நஷ்டமாகப் போகிறது என்றாள். அதுதான் இல்லை மாமி. வேலை இல்லை என்று நான் ஊருக்கு திரும்ப முடியாதே என்று துக்கத்துடன் திணறினாள் மஞ்சுளா. ஏனம்மா, உன் தந்தை அப்படி கோபிப்பாரா என்ன? விசித்திரமாக இருக்கிறதே நீ சொல்வது என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் கங்கம்மாள். வீடு என்று எனக்கு ஒரு இடம் இருந்தால்தானே போக முடியும். நிற்க நிழல் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, உற்றார் உறவினர் ஒருவரும் இல்லை. நான் திக்கற்ற பரதேசி பெண் மாமி என்று கூறிவிட்டு மேலே பேச முடியாது தன் முகத்தை கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள். முத்துக்களை போன்ற கண்ணீர் துளிகள் விரல்களின் இடுக்கு வழியே உருண்டு அவள் நெஞ்சின் மீது விழுந்தன. கங்கம்மாள் மிகவும் மனம் குழைந்து போனாள். வருத்தப்படாதேம்மா, இன்னும் எனக்கு உன்னை பற்றிய விவரம் சரியாக புரியவில்லை. இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்ல மாட்டாயா? ஆனால் நான் உன் சொந்த விஷயங்களில் தலையிடுவதாக எண்ணினால் சொல்ல வேண்டாம் என்றாள் கனிவாக. மஞ்சுளா கண்ணீரை துடைத்து கொண்டாள். உன் குறைகளைச் சொல், கேட்கிறேன் என்று இதுவரை அவளிடம் யாரும் காது கொடுத்து கேட்க முன்வந்ததில்லை. கருணை நிறைந்த அந்த அம்மாளின் முகமும் அன்பான வார்த்தைகளும் ஆதரவாக அணைத்து கொண்டு பேசிய தோரணையும் எல்லாம் அவள் மனதிற்கு கொஞ்சம் ஆறுதலை உண்டாக்கின. கங்கம்மாளிடம் எல்லாம் கூற வேண்டும் என்று தோன்றவே தன்னுடைய பெற்றோர் இறந்ததிலிருந்து ஆரம்பித்து கடைசியாக வேலை தேடி வேறு ஊருக்கு புறப்பட்டு வந்தது வரையில் விடாது ஒன்றையும் ஒலிக்காது கூறி முடித்தாள். கதையை கேட்டுக்கொண்டிருந்த சுவாரஸ்யத்தில் வண்டி சில நிலையங்களில் ஆங்காங்கே நின்றதையும் இடையே பலர் ஏறியதையும் இறங்கிச் சென்றதையும் கங்கம்மாள் கவனிக்கவே இல்லை. இப்போ புரிந்ததா மாமி? என் நிலைமை எவ்வளவு கேவலமானது என்று உங்களுக்கு விளங்குகிறதா என்று கேட்ட மஞ்சுளாவின் குரல் தழுதழுத்தது. கங்கம்மாள் கண்களை துடைத்து கொண்டாள். யௌனவத்தின் பூரிப்பில் மகிழ்ச்சி பொங்கி ஆனந்தமாக இருக்க வேண்டிய அந்த இளம் பெண்ணிற்கு ஏற்பட்ட பல கஷ்டங்களையும் கேட்டு அவள் மனம் மிகவும் நெகிழ்ந்து விட்டது. நல்லதை நினைத்து கொண்டு நீ அங்கே வேலைக்கு போ. சரிபடாது போய்விட்டாலோ அல்லது உனக்கு வேலை பிடிக்காவிட்டாலோ வேறு வேலை ஏதாவது தேடிக்கொள்ளலாம். அதுவரை சில நாட்கள் எங்கள் வீட்டில் வந்து நீ தாராளமாக தங்கலாம். எனக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் பகவான் கொடுத்தார். அவன் தற்சமயம் பம்பாயில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். என்னையும் என் கணவரையும் தவிர வீட்டில் வேறு யாரும் கிடையாது. நாங்கள் மிகவும் சாதாரண மனிதர்கள். ஆனால் ஒரு சில நாட்கள் எங்களோடு நீ வசித்தால் ஏழையாகிவிட மாட்டோம். நாங்கள் சாப்பிடும் கஞ்சியோ கூழையோ உன்னோடு சந்தோஷமாக பகிர்ந்து கொள்வோம் என்று ஆறுதலாக கூறிவிட்டு புன்முறுவல் செய்தாள். நகைகள் ஏதும் அதிகம் இல்லாவிடனும் அந்த முகத்தில் தவழ்ந்த புன்னகையே ஒரு பெரிய பொன்னகையாக அம்மூதாட்டியின் முக வசீகரத்தை பன்மடங்காக செய்வதைக் கண்டு மஞ்சுளா ஆச்சரியமுற்றாள். மிக்க நன்றி. இப்படி சொல்வதற்கு கூட எனக்கு இதுவரை யாரும் சிநேகிதர் இருந்ததில்லை என திணறினாள் மஞ்சுளா. பிறகு இருவரும் பற்பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பொழுது விடியும் தருவாயில் வண்டி ஒரு சிறிய நிலையத்தை அடைந்தது. இருவரும் கீழே இறங்கிச் சென்று அருகிலிருந்த குழாயில் பல் துலக்கி முகம் கழுவி கொண்டார்கள். கங்கம்மாளை முதலில் போய் வண்டியில் ஏறிக்கொள்ள சொல்லிவிட்டு 2 டம்ளர் காஃபியை வாங்கி கையில் கொண்டு போன கூஜாவில் நிறைத்து கொண்டு ஓடி வந்து வண்டியில் ஏறிக்கொண்டாள் மஞ்சுளா. இவ்வளவு தூரம் பேசினோம், ஆச்சு. இன்னும் 2 ஊர்கள் தாண்டினால் வீர சோழன் பட்டணம் வந்து விடுவோம். நீ இன்னும் என் வீட்டு விலாசத்தை கேட்டு தெரிந்து கொள்ளவில்லையே என்று கேட்ட கங்கம்மாள் கூஜாவை திறந்து சூடான காப்பியை டம்ளரில் விட்டு அந்த பெண்ணிடம் நீட்டினாள். ஆமாம் மாமி, நான் ஒரு அசட்டு பெண். பல கவலைகளில் எனக்கு ஞாபக சக்தி கூட குறைய தொடங்கிவிட்டது. தங்கள் விலாசம் என்ன என்று சொல்லுங்கள். நான் பத்திரமாக எழுதி வைத்துக் கொள்கிறேன் என்றாள் மஞ்சுளா. எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் சுலபம். கங்கம்மாள், லக்ஷ்மிபுரம் என்றால் யாருமே சொல்லிவிடுவார்கள். வீட்டு நம்பர் 40 என்று கூறிவிட்டு கங்கம்மாள் இன்னொரு டம்ளரில் காப்பியை நிறைத்து மெல்ல பருகத் தொடங்கினாள். வீர சோழன் பட்டணம் நெருங்குவதற்கு கொஞ்ச நேரமே இருந்ததனால் அங்கே இறங்கப் போகிற பிரயாணிகள் அனைவரும் தங்கள் ஜாமான்களை தேடி தயாராக எடுத்து வைத்துக் கொள்ள ஆரம்பித்தனர். கங்கம்மாள் தனது தகர டப்பாவையும் மூட்டையையும் ஒன்றாக இறுக கட்டி வைத்துக்கொண்டு தனது கூந்தலை அவிழ்த்து தட்டி முடிந்து கொண்டாள். முதலாக உத்தியோகம் செய்வதற்காக ஊருக்கு வந்திறங்கும் போது
புரண்ட கூந்தலும் அலங்கிய ஆடையுமாக காட்சியளிக்க மஞ்சுளா விரும்பவில்லை. பெட்டியில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியையும் சீப்பையும் எடுத்து தன் கூந்தலை அழகாக வாரி பின்னி முடிந்தாள். நெற்றி மீது பளிச்சென்று குங்கும பொட்டு ஒன்றை வைத்து கொண்டாள். முதல் நாள் புதிதாக வாங்கிய நூல் சேலைகளில் ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டு தனது பெட்டியை மூடி பூட்டி ஜன்னல் அருகே வந்து தயாராக உட்கார்ந்து கொண்டாள். வீர சோழன் பட்டணம் என்று பெயர் பொறித்த பலகையை கண்ணுற்றதும் அவளது நெஞ்சு விவரிக்க இயலாத ஒருவித பயத்தில் பக் பக் என்று அடித்து கொண்டது. வண்டி அதிக நேரம் நிற்காது, சீக்கிரம் இறங்கிவிடு என்று கங்கம்மாள் உத்தரவிட்டதை கேட்டதும் கனவு உலகத்திலிருந்து குதிப்பவள் போல் தனது பெட்டியை சுமந்த வண்ணம் வண்டியிலிருந்து இறங்கினாள் மஞ்சுளா. யாருமற்ற அனாதை பெண்ணான தனக்கு இந்த வீர சோழன் பட்டணமாவது நல்ல வரவேற்பு கொடுத்து அடைக்கலம் அளிக்காதா என்று அவள் பேதை நெஞ்சம் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டாள். வழக்கம் போல் வண்டி அரை மணி தாமதமாக தான் அன்று வந்து சேர்ந்திருந்தது. காலை வேளையில் கிளப்பிற்கு சென்று ஒரு செட் டென்னிஸ் ஆடாவிட்டால் கைலாசத்திற்கு உடம்பு உடம்பாகவே இருக்காது. ஆகவே கைகளை உயர தூக்கி முதுகை நெளித்து சோம்பல் முறித்துவிட்டு பெரியதொரு கொட்டாவி விட்டான். நிலையத்திலே வந்து நின்ற வண்டியிலிருந்து இறங்கிய பெண்களை ஓர கண்ணால் பார்த்த வண்ணம் வெறுப்பாக நின்று கொண்டிருந்தான். வேலைக்கு வரப்போகும் பெண் குமாஸ்தாவை காத்திருந்து அழைத்து வரும் பொறுப்பை அவனது சக தர்மினி காலையில் எழுந்ததும் அவன் கையில் ஒப்படைத்து விட்டிருந்தாள். தான் ஆரம்பிக்கவிருந்த மிளகாய் பொடி வியாபாரத்திற்கு பணம் வேண்டியிருக்கும் என்று யசோதா தேவி வீட்டு செலவை பலவித வகையில் சிக்கனப்படுத்த ஆரம்பித்தாள். அதன் பயனாக அவர்கள் வீட்டு பழைய மாடல் ஓட்டைக்காரை ஓட்டி கொண்டிருந்த டிரைவர் முனுசாமி முதல் தேதியோடு வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டான். புத்தம் புதிய பியூக்காக இருந்தாலாவது கார் சாரத்தியம் செய்ய கைலாசத்திற்கு கொஞ்சம் ஆசை இருந்திருக்கும். பேரிச்சம்பழக்காரனிடம் போடுவதற்கு பதில் ஷெட்டில் பத்திரமாக பூட்டி வைத்திருந்த கார் என்ற அந்த தகர டப்பாவை கண்டாலே தங்களுடைய சொத்து என்ற உரிமை பாராட்டக்கூட அவனுக்கு அவமானமாக இருந்தது. அதை ஓட்டிக்கொண்டு வீர சோழன் பட்டணத்தின் நாகரிகத்தின் சிகரமான கடைத்தெருவின் வழியே போவதென்றால் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கைலாசம் பற்களை நரநரவென்று கடித்தான். பொங்கிக் கொண்டு எழுந்த ஆத்திரத்தை உதறிவிட விரும்புகிறவன்றும் போல் தோல் மீது புரண்ட அங்கவஸ்திரத்தை எடுத்து உதறி விட்டு மீண்டும் போட்டுக்கொண்டான். அவன் கோபம் அப்பொழுதும் அடங்கவில்லை. பணத்தை லேசில் வெளியில் எடுத்தால் தானே மகராசி சதா பூட்டி பத்திரப்படுத்தி வைக்கிறாள். யாருக்கும் தெரியவில்லை. ஒரு பொருளை வாங்கும்படி அம்மாளை தாஜா செய்வதற்குள் இங்கே ஐயா பிராணன் பாதி போய் விடுகிறது. பெண்கள் கையில் பணம் இருந்துவிட்டால் அவர்களை நம்பி வாழும் ஆண்கள் பாடு பெரும் அவஸ்தைதான் என்று தெரியாமலா சொல்கிறார்கள்? நாய்க்குட்டி போல் பின்னால் ஓடி வர ஏவுகிறாளே, சே சே, இதென்ன பிழைப்பு என்று தனக்குள்ளே மெல்ல முணுமுணுத்து கொண்டு நிலையத்தின் மீது முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தான். கருமி சிகாமணியான தன் மனைவியை நம்பி வேலைக்கு வரும் அந்த பெண் குமாஸ்தாவை நினைத்து ஒரு பக்கம் அவனுக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருந்தது, மற்றொரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருந்தது. மஞ்சுளா என்ற அழகான பெயரை கேட்டதும் அவன் ஏமாற தயாராக இருக்கவில்லை. பெயரை கேட்டு ஏமாந்துதானே ஸ்ரீமதி யசோதாதேவியின் கணவனாகும் நிர்பந்தத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டான். ஆனால் அதை பற்றி தற்சமயம் அவன் வருத்தப்பட்டும் பயனில்லை. SSLC பரீட்சைக்கு முழுக்கு போட்டுவிட்டு அவன் வயிற்று பிழப்பைக்கு தொழில் தேடிக்கொண்டு எப்பொழுது கிளம்பினானோ அன்றிலிருந்து அவனுக்கு ஒரு இடத்திலும் ஸ்திரமாக உத்தியோகம் வாய்க்கவில்லை. ஆனால் பாவம், அவன் எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தான். காபி ஹோட்டல்களில் மேஜைகளை சுத்தம் செய்யும் பணியில் இருந்து சினிமா கொட்டகையில் டிக்கெட் விற்பனை செய்யும் வேலை வரை சகலவற்றையும் அவன் செய்து பார்த்து விட்டிருந்தான். ஏதிலும் அவனுக்கு பூரண திருப்தி ஏற்படவில்லை. மனமும் லயிக்கவில்லை. கைலாசத்தின் அகராதியில் திருமணம் என்பதும் ஒரு தனி தொழிலாக இருந்தது. ஆனால் அதில் கூட அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கவில்லை. 2 பெண், வேறு ஆண் சந்ததி கிடையாது. தந்தைக்கு பிறகு சொத்து ஆளுக்கு பாதியாக பிரிக்கப்படும். சுமார் 2 லட்சத்துக்கு குறையாது அவள் பங்குக்கு கட்டாயம் கிடைக்கும் என்ற தீவிரமான நம்பிக்கையில் கால் நொண்டியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஜவுளிக்கடை முதலாளி ஒருத்தரின் மூத்த மகளை வரதட்சணை கூட ஆய்த்திருந்து கேட்காது மாலையிட்டான். கைலாசத்தின் ஆசையில் மண்ணை தூவிவிட்டு அந்த பெண் திருமணமான அடுத்த மாதமே நெருப்பு விபத்தில் மரணமடைந்து விட்டாள். 2வது பெண்ணை தனக்கே மணமுடித்து கொடுக்க மாட்டார்களா என்ற ஆசையில் வெட்கத்தை விட்டு தனது மாஜி மாமனாரை தானே போய் கேட்டுவிட்டான் அவன். அவ்வளவுதான். தன் பெண் மரணமடைந்ததற்கு காரணம் மாப்பிள்ளையின் ஜாதக தோஷம்தான் என பூரணமாக நம்பிவிட்ட அந்த மனிதர்
கையை ஓங்கிக் கொண்டு அவனை அடிக்கவே வந்து விட்டார். தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று அங்கிருந்து வெளியேறிய கைலாசம் தன் மனைவியின் நகைகளை பற்றியோ சீர்வகைகளை பற்றியோ வாதாடி ஒன்றும் வாங்கிக் கொள்ள முடியவில்லை. யௌனமும் அழகும் கல்யாண மார்க்கெட்டில் ஆண்களுக்கு கிராக்கியும் இருக்கும் வரை என்ன பயம் என்ற எண்ணத்தில் சில மாதங்களில் முதல் விவாகத்தில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை மறந்துவிட்டான் அவன். தரகர் மூலம் கேள்விப்பட்ட ஒரு இடம் மிகவும் பிடித்தமாக இருக்கவே ஏற்கனவே மனமாகி மனைவியை இழந்தவன் என்ற விஷயத்தை வெளியே சொல்லிக் கொள்ளாமல் 1000 பொய் சொல்லி ஒரு தாலியை கட்டு என்ற நீதிமொழியை அப்படியே கைப்பிடித்து 4,00,000 ரூபாய்கள் சொத்திற்கு ஏக வாரிசான ஒரு விதவை தாயின் ஒரே மகளின் கழுத்தில் தாலியை கட்டி வைத்தான். கிழவி எப்பொழுது கட்டையை கீழே போடுவாள் என்று அவன் ஆவலுடன் நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த சமயம் 2 நாள் ஜுரத்திலே படுத்த அவனது 2வது மனைவி எழுந்திருக்கவே இல்லை. என் பெண்ணே போய்விட்டால் உனக்கும் எனக்கும் இனி என்ன சம்பந்தம்? நட வெளியில் என்று அந்த மாமியார் கிழவி அவனை விட்டு வெளியே விரட்டிவிட்டாள். எந்த நிமிஷமும் சாவு வந்து பற்றி கொள்ளும் நிலையில் பழுத்து வாடி கிடந்த போதிலும் அந்த பாட்டிக்கு வாய்க்கால் போல் இருந்ததனால் கைலாசத்தின் ஜம்பம் ஒன்றும் அவளிடம் பலிக்கவில்லை. வேறு வழியின்றி தனது 2வது வேட்டகத்திலிருந்து அவன் புறப்பட்டான். இங்கும் அங்கும் கொஞ்ச நாட்கள் மறுபடி பற்பல வேலைகளில் ஈடுபட்டு பார்த்தான் கைலாசம். ஒன்றும் சரியாக நிலைக்கவில்லை. இடையில் அவனது பொருளாதார நிலை பயங்கரமாக்கி கொண்டு வந்தது. என்ன செய்வோம் என்று அவன் கலங்கி கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் காலை பத்திரிகையில் மணமகன் தேவை என்ற கவர்ச்சிகரமானதொரு விளம்பரத்தை கண்டான். அதற்கு ஒரு கடிதம் எழுதி போட்டான். உடனே பதிலும் வந்தது. யசோதா தேவி என்ற பெயரை படித்ததும் கைலாசத்தின் தலை கிறுகிறுத்தது. தாழம்பூ போன்ற மேனியும் சுருண்ட கொந்தலும் யௌனவத்தின் அழகெல்லாம் திரண்டு வந்த பூங்கொடியென அவன் மணக்கண் முன் வந்து அந்த வனிதை மிகவும் மயக்கினாள். கல்யாணத்திற்கு தேதி வைக்க சென்னையிலிருந்து புறப்பட்டான். வீர சோழன் பட்டணம் வந்து சேர்ந்த பிறகுதான் அவனுக்கு எத்தனை பெரிய ஏமாற்றம் காத்திருக்கிறது என்பது புரிந்தது. நெஞ்சு படபடக்க, தேகம் வியர்க்க விறுவிறுக்க, ஆவல் தாழ முடியாது தேவி பவனம் என்ற அந்த மாளிகைக்குள் நுழைந்தான். காய்ந்த குச்சி போன்ற மெலிந்த உடலும் பனங்காய் போன்ற சற்றே பெரிய தலையும் உடைய ஒரு பெண்மணி நாற்காலியிலிருந்து எழுந்து வந்தாள். காபி சாப்பிடுகிறீர்களா? வண்டி தாமதமாகிவிட்டது போல இருக்கிறது என்று அவள் கேட்டபொழுது கைலாசத்திற்கு காதுகளை பொத்தி கொள்ள வேண்டும் போல்தான் மிகவும் கஷ்டமாக இருந்தது. சிமெண்ட் தரை மீது கொஞ்சம் மண்ணை தூவிவிட்டு கனமானதொரு தகரப்பெட்டியை அதன் மேல் இழுத்தால் ஏற்படுமே கிரிச்சென்று ஒரு வகை சப்தம், அதை போன்று அபூர்வ குரல் படைத்திருந்தாள் அந்த பெண். மேலே தொடர்ந்து பேசிய போது அவன் உடல் சிலிர்த்து போய்விட்டான். தாங்கள் தானே ஸ்ரீமான் கைலாசம் என்று கேட்ட அந்த பெண்மணி மெல்ல சிரித்தாள். மேல் உதட்டை தாண்டி கொண்டு வெளியே எட்டி பார்த்த 2 நீண்ட பற்களும் அவளது ஒட்டிய தாடைகளில் தப்பி தவறி ஒட்டி கொண்டிருந்த யௌனவத்தின் கொஞ்ச நஞ்ச அழகையும் அடித்து விரட்டிவிட்டன. இவளா யசோதா தேவி? அடக்கன்றாவியே என்று அதிர்ச்சி அடைந்து போன கைலாசத்தின் தலை இப்பொழுது கவலையில் சுழன்றது. பலிபீடத்தில் தலையை கொடுத்த பின்பு வாளுக்கு பயப்பட முடியுமா என்ற நிலையில் முடிவில் துணிவாக மணப்பந்தலில் வந்து உட்கார்ந்தான். தைரியத்தை எல்லாம் வரவழைத்து கொண்டு மனதை சமாதானப்படுத்தி கொண்டு யசோதா தேவிக்கு திருமாங்கல்யமும் சூட்டிவிட்டான். வாட்ட சாட்டமான மாப்பிள்ளை, எத்தனை அழகாக இருக்கிறான் பார்த்தியா? யசோதா அதிர்ஷ்டக்காரி என்று திருமணத்திற்கு வந்திருந்த பெண்களில் பலர் உரத்த குரலில் கூறி ஆச்சரியப்பட்டது அவன் காதுகளில் நன்றாகவே விழுந்தது. அவனுக்கு அந்த பேச்சு வெந்த புண்ணில் வேல் நுழைந்தது போல் கொடுமையாக தான் இருந்தது. வெளித்தோற்றத்தில் மிகவும் இள வயது உடையவன் போல் தோன்றினாலும் உண்மையில் கைலாசத்திற்கு வயது 40 ஆகிவிட்டிருந்தது. யௌனவத்தின் மிடுக்கு குறைய தொடங்கிவிட்டதனால் இனி அவனுக்கு முன்போல் புதிய வேலையை தேடிக்கொண்டு அலைந்து தெரிய மனமில்லை. உடலில் வலுவும் இல்லை. வேலைக்கு நல்ல சாப்பாடு, வெளியே டம்பமாக சென்று வர கார் வசதி, உடுத்த நல்ல ஆடைகள், வசிக்க வீடு என்று பல சௌகரியங்களும் ஒருங்கே கிடைத்ததனால் அழகற்ற யசோதாவை உதறிவிட்டு ஓடிவிட மனமில்லை. கொஞ்ச நாட்களில் ஆரம்பத்தில் இவனுக்கு ஏற்பட்டிருந்த அருவருப்பு குறைய தொடங்கிவிட்டது. கல்யாணமாகிவிட்டது, இனி மனைவி அழகு எப்படியாவது இருந்து தொலையட்டும் என மனப்பான்மையில் நாளடைவில் உள்ளத்தை திடப்படுத்தி கொண்டு விட்டான். யசோதாவின் கையில் இருந்த பெட்டி சாவியை தன் வசப்படுத்தி கொள்ள ஒரு சில மாதங்களாக அவன் எத்தனையோ முயற்சி செய்து விட்டிருந்தான். அவள் காலால் ஏவியதை தலையால் செய்து முடித்து பார்த்தான்.
தேனே மானே கண்ணே என புகழ்ந்தும் பார்த்தான். ஒன்றுக்கும் மசியாத கெட்டியான பேர் வழியாக இருந்தாள் அவள். பெட்டி சாவியை எடுத்து பெட்டியை திறந்து அவள் 2 ரூபாய்களை வெளியே எடுப்பதற்குள் கைலாசத்தின் பிராணன் பாதி வெளியே வந்துவிடும் வழக்கமாக இருந்தது. ஆனாலும் முட்டாள் உலகம் உண்மையை அறியாது. யசோதா கணவன் பேச்சை கேட்டுக்கொண்டு காசை கரியாக்குவதாக எண்ணியது. கைலாசம் ஏமாற்றம் தாழ முடியாது பெருமூச்சு எறிந்தான். இவ்வித எண்ணங்களை உள்ளடக்கிய வண்ணம்தான் தாபத்துடன் வேக நடையில் ரயில் நிலையத்தில் வளைய வந்து கொண்டிருந்தான். அவனது சிந்தனை சிறகை விரித்து பறந்து தெரிந்து கொண்டிருந்தது. உள்ளூரில் விலை போகும் மாடு வெளியூர் பக்கம் ஏன் போகப் போகிறது? சென்னை பட்டணத்திலேயே ஒரு வேலை கிடைக்கவில்லை என்றால் ஆசாமி பெரிய அவலட்சண பிம்பமாக இருக்க வேண்டும். அல்லது வேலை தெரியாத மக்கு பிளாஸ்திரியாக இருந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்று தனக்குள் எண்ணியபடி கண்களை துழாவி கொண்டு நின்றான். யாரிடமும் நீ ஜாக்கிரதையாக இரு, நான் சொன்னதை மறக்காதே என்று உபதேசித்துவிட்டு அவசரமாக விடைபெற்று கொண்ட கங்கம்மாள் நிலையத்தில் ஒரு தூண் அருகே பெரும் தூண் போல் நின்று கொண்டிருந்த வாட்ட சட்டமான ஆளை சுட்டி காட்டினாள். அதோ பார், அவன்தான் கைலாசம். ஒரு சமயம் உன்னை அழைத்து போக யசோதா அனுப்பியிருப்பாள், போய் விசாரி என்று கூறிவிட்டு மஞ்சுளாவின் முதுகில் செல்லமாக ஒரு தட்டு தட்டினாள். வரட்டுமா என்று மீண்டும் ஒரு முறை கண்களால் ஜாடை காட்டி விடைபெற்று கொண்டு தனது ஜாமான்கள் சகிதம் நிலையத்தை விட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். பெரிய தோல் பெட்டி ஒன்றை சிரமத்துடன் தானே சுமந்து கொண்டு துவண்டு வரும் பூங்கொடி என நடந்து வந்த ஒரு அழகிய இளம் நங்கை தன் அருகே வந்து நின்றதை கண்ட கைலாசம் திடுக்கிட்டு போனான். நீங்கள் தானே கைலாசம் என்று மெல்ல கேட்ட அந்த குரல் தேனாக பாய்ந்து காதுகளை இனிக்க செய்தது, மேனியை சிலிர்க்க செய்தது. நீங்கள் தான் மிஸ் மஞ்சுளா தேவியா என்று கேட்க சில வினாடிகள் சென்றன. வார்த்தைகள் தடுமாறின. தேவியும் இல்லை, கீவியும் இல்லை, வெறும் மஞ்சுளா தான் என்றாள் மஞ்சுளா கண்ணம் குழிய. அது சமயம் ரோஜா இதழ்கள் போல் மென்மையாக காணப்பட்ட அவளது அதரங்கள் லேசாக பிரிந்தன. வரிசை பற்கள் முத்துக்களைப் போல் பிரகாசிப்பதைக் கண்ட அவன் பிரமித்தே போய்விட்டான். கடவுளுக்கு ஏன் தான் இந்த வஞ்சமோ தெரியவில்லை. யசோதாவுக்கு அளிக்க வேண்டிய அத்தனை அழகையும் அள்ளி இந்த ஏழை பெண் மீது வருஷித்து விட்டிருக்கிறாரே. கட்டாயம் ஏழை பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அற்ப உத்தியோகத்தை தேடிக்கொண்டு ஊரை விட்டு புறப்பட்டு வருவாளா என்று கொடியாக படர்ந்தது அவனது சிந்தனை. ஸ்ரீமதி யசோதாதேவி கூட வந்திருக்கிறார்களா என்று ஏதாவது பேச வேண்டும் என்று அரைமனதாக கேட்டு வைத்தாள் மஞ்சுளா. விழுங்கி விடுகிறவன் போல் தன்னை அந்த மனிதன் உறுத்து பார்ப்பதை கண்ணுற்று அவளுக்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். யசோதாவுக்கு தலைவலி, அதனால் நானே வந்தேன். ஜாமான்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு விட்டால் நல்லது. வண்டி நகர ஆரம்பித்து விட்டதே என்றான் கைலாசம் தடுமாற்றத்துடன். நான் கொண்டு வந்தது இந்த ஒரு பெட்டிதான், வேறு ஜாமான்கள் கிடையாது என்று மஞ்சுளா பதில் அளித்ததும் கைலாசம் மீண்டும் ஒருமுறை அந்த பெண்ணை ஏற இறங்க உறுத்து பார்த்தான். அழகு என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும்? வேலை செய்யாமல் சும்மா இருந்தால் கூட வீட்டிற்கு ஒரு தனி கலை ஏற்பட்டு விடுமே என்று அவனது எண்ணம் அலைபாய்ந்தது. மஞ்சுளா பதில் பேசாது நிலையத்தை விட்டு வெளியே நடக்கலானாள். அடடா, அந்த பெட்டியை இப்படி கொடுங்கள் என்று கையை நீட்டினான் கைலாசம். பரவாயில்லை, நானே தூக்கி கொண்டு வருகிறேன் என்று மஞ்சுளா மறுத்தும் பயனில்லை. அவள் மேலே தடுக்கும் முன் கையை வலிய அவளிடமிருந்து நீட்டி பெட்டியை எடுத்துக்கொண்டான். இதோ இப்படி வாருங்கள், இதுதான் வெளியே செல்லும் வழி என்று கூறிக்கொண்டு முன்னால் நடந்தான். நிலையத்தில் அவனை அறிந்த 2 உள்ளூர் வாசிகள் அவனையும் அவன் பின்னால் வந்த அழகு பிம்பத்தையும் சற்று வியப்போடு மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை கவனித்த கைலாசத்திற்கு சற்று பெருமையாகத்தான் இருந்தது. யசோதாவுடன் வெளியே புறப்படும் பொழுது தன் அழகிற்கு ஈடற்ற மனைவி என்ற மனக்குறையில் சில சமயம் அவன் உடல் அவனையும் அறியாது கூசி கூனி குறுகி விடுவது உண்டு. ஆனால் இன்று அவன் தலை நிமிர்ந்து அகங்காரமாக நடந்து சென்றான். அழகானதொரு பெண் தன் பின்னால் நடந்து வருவதே ஒரு தனி மதிப்பாக இருந்தது. அத்துடன் அவன் மனதிற்கும் மிக்க ரம்யமாக இருந்தது. மஞ்சுளாவின் கையில் இருந்த பிரயாண சீட்டை வாங்கி நிலைய அதிகாரியிடம் கொடுத்துவிட்டு ராஜ நடை போட்ட வண்ணம் வெளியே வந்தான். காரின் முன் ஆசனத்தின் கதவை திறந்துவிட்டு ஏறிக்கொள்ளுங்கள் என உபசரித்தான். பரவாயில்லை, நான் பின்னால் உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சட்டென்று பதிலளித்த மஞ்சுளா காரின் பின் கதவை தானே திறந்து உள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டாள். ஒரு நிமிஷம், வந்துவிட்டேன் என்று உளறிவிட்டு காரின் பின்பக்கத்தை திறந்து பெட்டியை வைத்து பூட்டினான். பிறகு வேகமாக வந்து டிரைவர் ஆசனத்தில் ஏறி உட்கார்ந்து வண்டியை ஓட்டத் துவங்கினான்.
கர் பொர் என்று பலவிதமான சப்தத்தை எழுப்பிவிட்ட வண்ணம் ஒரு வண்டி புகையை பின்பக்கம் கக்கிக் கொண்டு அந்த வாகனம் புறப்பட்டது. கௌரிபுரத்திற்கும் புகைவண்டி நிலையத்திற்கும் அதிக தூரம் இருக்கவில்லை. 10 நிமிஷத்தில் மோட்டார் மூலம் சென்றடைந்துவிடும் தூரம்தான். ஆனால் அவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு போக மனமின்றி கைலாசம் ஊருக்கு புதிதாக வந்திருக்கும் பட்டிக்காட்டு ஆசாமியிடம் பட்டணத்து ரிக்ஷாக்காரர்களில் சிலர் கையாளும் முறையை கொஞ்சம் கையாண்டான். அந்த சிறு நகரத்து முறுக்கிய தெருக்களில் குறுக்கும் நெடுக்குமாக அனாவசியமாக புகுந்து நகரை ஒரு முறை வலம் வந்து அரை மணி நேரத்தை ஆனந்தமாக இப்படி போக்கிவிட்டு மெல்ல நானாவித சப்த ஜாலங்களுடன் அந்த ஓட்டைக்காரை தாங்கள் வசித்த வீட்டின் முன் கொண்டு வந்து நிறுத்தினான். தேவி பவனம் என்ற பெயர் பொறித்திருந்த பித்தளை தகட்டை கண்ணுற்றதும் மஞ்சுளா சுற்றும் முற்றும் விழிகளை சுழற்றி பார்த்தாள். பெயர் என்னவோ பிரமாதமாக தான் இருந்தது. ஆனால் உண்மையில் அதற்கு பாழடைந்த பங்களா அல்லது இடிந்த மாளிகை என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும்போல் அத்தனை கேவலமான நிலையில் காணப்பட்டது. பாதி இடிந்து காரையெல்லாம் உதிர்ந்து செங்கற்களை விகாரமாக வெளிப்படுத்தி கொண்டு நின்ற மதில் சுவரின் வாயுப்புறத்தை மூடிக்கொண்டு நின்ற ஹைதர் காலத்து கம்பியை கைலாசம் மெல்ல தள்ளி திறந்தான். துருப்பிடித்த அந்த கதவுகள் கிரீச்சென்று ஓலமிட்டு அலறின. மஞ்சுளா ஏமாற்றத்துடன் உள்ளே நோக்கினாள். கைலாசம் ஒரே பாய்ச்சலாக வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வேகமாக அதை நடைபாதையின் மீது செலுத்தினான். தார் மெழுகி பல வருஷங்கள் சென்று விட்டதனால் பாதை குண்டும் குழியுமாக இருந்தது. ஏற்கனவே வழவழப்பான தார் ரோட்டில் குதித்து கூத்தாடி அட்டகாசம் செய்த அந்த மோட்டார் நடைபாதை மீது வேகமாக நடனம் செய்து கொண்டு தாவி தாவி ஓடியது. பாதையின் மீது இருமருங்கிலும் ஒரு காலத்தில் அழகாக வெட்டிவிடப்பட்ட புல்தரை கவனிப்பாரற்று காடுகளாக வளர்ந்து நிற்பதையும் அதனிடையே ஆங்காங்கே காய்ந்து போன மல்லிகை செடிகளும் ரோஜா குச்சிகளும் பரிதாபமாக எட்டி பார்ப்பதையும் கண்ணுற்றாள். திடீரென்று ஒரு பெரும் குலுக்களுடன் கார் நின்றது. பின் ஆசனத்தில் இருந்த மஞ்சுளா அந்த வேகத்தில் முன் ஆசனத்தின் மீது வந்து பலமாக மோதிக்கொண்டு விட்டாள். நல்ல வேளையாக சமாளித்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். வீட்டுக்கு வந்துவிட்டோம், இறங்கலாமே என்று உற்சாகத்துடன் காரின் கதவை திறந்து விட்டான் கைலாசம். காடும் மேடுமாக இருந்த தோட்டத்துடன் போட்டியிடுவது போல் இருந்தது வீட்டின் முன்பக்கத்தின் அழகு. பாலம் பாலமாக காரை உதிர்ந்து அலங்கோலமாக தென்பட்ட கற்சுவர்களையும் மாலைகளாக தொங்கிய ஒட்டடையையும் அவள் கவனிப்பதை உணர்ந்த கைலாசம் அதற்காக மன்னிப்பு கோரும் பாவனையில், நானும் யசோதாவும் இந்த பழைய வீட்டை விட்டுவிட்டு புதிய பங்களா ஒன்று வாங்கிவிட முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இதை பழுது பார்க்க கூட இஷ்டமின்றி விட்டு வைத்திருக்கிறோம் என்று விஸ்தரித்துவிட்டு காரின் பின்புறத்தில் இருந்த மஞ்சுளாவின் தோல் பெட்டியை எடுத்தான். அது சமயம் மூடியிருந்த வாயிற்கதவு மெல்ல திறக்கப்பட்டது. கனமானதொரு பெட்டியை முகம் சிவக்க மூச்சு திணற சுமந்து கொண்டு முன்னால் வந்த தன் கணவனையும் வாசற்படிகள் மீது மெல்ல ஏறி பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த வனிதையையும் யசோதா உற்று பார்த்தாள். பொறாமையுடன் கணவன் பக்கம் வேகமாக திரும்பினாள். அந்த பெண்ணின் பெட்டியை தூக்கி வர கைலாசம் கூலியாளா என்ன? அதுவும் தன்னிடம் வேலை செய்ய போகும் அந்த வேலைக்கார பெண்ணின் பெட்டியை போய் தூக்குவது? கொஞ்சமாவது இந்த மனிதருக்கு மரியாதை தெரிகிறதா என தனக்குள் வெகுண்ட யசோதாவினால் கோபத்தை அடக்க முடியவில்லை. அதை கீழே வையுங்கள். அப்படி பழக்கமில்லாத காரியங்களை செய்வது பிறகு கை வலிக்கிறது கால் வலிக்கிறது என்று என் பிராணனை எடுக்கிறது. நன்றாகத்தான் இருக்கிறது உங்கள் காரியம் என்று அதட்டினாள். இல்லை யசோதா, வந்து வந்து என்று குழறினான் கைலாசம். அவனது கரங்கள் தானே பெட்டியை தரை மீது வைத்து விட்டன. யசோதா என்ற பெயரை கேட்டதும் தனது வருங்கால எஜமானியை ஆவலுடன் நிமிர்ந்து பார்த்தாள் மஞ்சுளா. அலங்கிய ஆடையும் கலைந்த கூந்தலும் 10 நாட்களாக ஜுரமாக படுகையில் கிடந்தவள் போன்ற மெலிந்த தோற்றமும் கொண்டு எதிரே நின்ற அம்மாளையும் வாட்ட சாட்டமான ஆண் அழகன் கைலாசத்தையும் தம்பதிகளாக வைத்து தன் கற்பனை கண்களால் கூட சேர்த்து பார்க்க முடியவில்லை. சே, அப்படி நினைக்க கூடாது. அழகில்லாவிடில் சிலரிடம் குணம் இருக்கும். குணம் மனதின் அழகாயிற்றே, சரீர அழகை விட மேம்பட்டதாயிற்றே என்று தனக்குள் எண்ணி நமஸ்காரம் என கை குவித்து வணங்கினாள். மின்னல் போல் அவள் முகத்தில் அரும்பி மறைந்த புன்னகை அவளது முக சோபையை பன்மடங்காக எடுத்து காட்டியதை கண்ணுற்ற யசோதாவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட பொறாமை ஏற்பட்டது. இத்தனை அழகான பெண்ணை வீட்டில் வைத்துக் கொண்டால் பெரிய ஆபத்தாயிற்றே என்று எடுத்த எடுப்பில் ஒரு பெரும் கவலை கூடவே ஏற்பட்டு விட்டது. வாம்மா உள்ளே, பெட்டியை நீயே தூக்கி கொண்டு வந்து விடு
தற்சமயம் வீட்டில் வேலையாட்கள் யாரும் இல்லை என்று அமுத்தலாக உத்தரவிட்ட யசோதா எஜமானி என்கிற ஹோதாவில் மிடுக்கு நடையில் வேகமாக உள்ளே திரும்பிச் சென்றாள். அதனால் என்ன, நானே தூக்கி கொண்டு வருகிறேன் என்று பணிவாக பதிலளித்தாள் மஞ்சுளா. வாயில் வராந்தா மீது கைலாசம் வைத்துவிட்டு போன தனது பெட்டியை தானே தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தாள். காற்றோட்டமில்லாத இருண்ட சிறு ரேழியை தாண்டி காட்டு மிருகத்தின் கூண்டு போல் மேலே மட்டும் சிறு ஜன்னல்கள் கொண்ட எடுத்து கட்டிய பெரிய கூடத்திற்குள் பிரவேசித்தாள். வெளிப்பாகத்தை விட வீட்டின் உள்பாகம் மிகவும் கேவலமாக இருந்தது. உச்சியிலிருந்து தொங்கிய ஒட்டடை மாலைகளும் தரை மீது படிந்திருந்த தூசியும் அந்த வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி பல நாட்கள் ஆகிவிட்டன என உணர்த்தியது. மிகவும் நைந்து தொங்கிய கட்டில் ஒன்றின் மீது யசோதா உட்கார்ந்திருந்தாள். இப்படி வாமா என்று சற்று அதிகாரமாக கையை தட்டி அழைத்தாள். பெட்டியை கீழே வைத்தாள் மஞ்சுளா. வேலைக்கு அலைந்து பாடுபட்டு நொந்து போயிருந்ததனால் கைக்கு கிடைத்த அந்த உத்தியோகத்தை எக்காரணம் கொண்டும் உதறிவிட மனமில்லை. எஜமானியின் ரூபம் எப்படி இருந்தால் என்ன, வீடு எவ்வளவு அலங்கோலமாக இருந்தால் என்ன, நமக்கு வேண்டியது வேலைதானே என்று எண்ணிக்கொண்டு மிகவும் பணிவாக அருகில் சென்று நின்றாள். அவளை உட்காரச் சொல்லி யசோதா உபசரிக்கவில்லை. எஜமானி என்ற அகங்காரத்துடன் தலையை நிமிர்த்தி கொண்டு, அம்மா மஞ்சுளா, நான் கண்டிப்பான பேர்வழி. வழவழ கொழ என்று இழுத்து பிடிக்கும் வழக்கம் என்னிடமில்லை. அதனால் பின்னால் மனஸ்தாபம் ஏதும் இல்லாமல் இருக்க முதலிலேயே உன் வேலைகளை பற்றி உனக்கு எடுத்து சொல்லிவிடுகிறேன். நாங்கள் விளம்பரப்படுத்தின மிளகாய்ப்பொடி கம்பெனியை இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்று கூறிவிட்டு நிறுத்தினாள். அதை கேட்டதும் மஞ்சுளா நிர்ஜீவனமாகிவிட்டாள். அப்படியானால் இப்பொழுது வேலை இல்லை என்கிறீர்கள், அதுதானே சொல்ல வந்தீர்கள் என்று பதட்டமாக பெரும் திகிலுடன் கேட்டாள். அந்த பெண்ணிற்கு எந்தவிதமான ஒரு உத்தியோகமும் மெத்த அவசியமானது என்பதை குறிப்பாக புரிந்து கொண்ட யசோதா, யார் அப்படி சொன்னது? எங்கள் கம்பெனியை ஆரம்பிக்க குறைந்தது 6 மாதமாகவது ஆகும். அதுவரை நீ இங்கே எனக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்து கொண்டு எனது அந்தரங்க காரியதரிசியாக இரு. இந்த 6 மாதங்களில் உன் குணம், உன் வேலை திறமை, உன் நடத்தை இவைகள் எனக்கு தெரிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதுபோல உனக்கும் என்னை பற்றி அறிய இடம் அதிகம் உண்டாகும். பரஸ்பரம் பிடித்திருந்தால் நீ நிரந்தர குமாஸ்தாவாக எங்கள் ஸ்தாபனத்தில் சேர்ந்து விடலாம். இந்த 6 மாதமும் நீ விளம்பரத்தில் கண்டது போல் மாதம் 75 ரூபாய் சம்பளமும் தங்க இடமும் உணவும் அளிக்க தீர்மானித்திருக்கிறேன் என்றாள் கம்பீரமாக. இதை கேட்டதும் சஞ்சலத்தில் தவித்த மஞ்சுளா அமைதியடைந்தாள். கௌரவமாக ஏதாவது ஒரு வேலை கிடைத்தாலும் சரி, அதுவே போதும் என்ற திருப்தியினால் மெத்த வந்தனம் என்று நன்றியுடன் கை குவித்தாள். இடுப்பில் இருந்த ஒரு பெரிய சாவி கொத்தை உருவினாள் யசோதா. அதிலிருந்து துருப்பிடித்து போன ஒரு பெரிய சாவியை கழற்றி மஞ்சுளாவிடம் நீட்டினாள். பின்கட்டின் முன்னால் இருக்கும் அறையை நீ வசிக்கும் இடமாக உபயோகித்துக் கொள்ளலாம். கொஞ்ச நாட்களாக பூட்டி கிடந்ததனால் ஒரு சமயம் உடனே நீ அதை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கும். அதற்கு முன்னால் தினசரி நீ எனக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி சொல்லிவிடுகிறேன், கேட்டுக்கொள். எனக்கு கொஞ்சம் இருதய பலவீனம் உண்டு. டாக்டர் மிகவும் ஓய்வாக இருக்க சொல்லியிருக்கிறார். அதனால் தினசரி சமையலை நீ கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் பேசி முடிக்கும் முன் திடுக்கிட்டு போன மஞ்சுளா தலையை நிமிர்த்தி எஜமானியை பார்த்தாள். அந்த பெண்ணின் அதிர்ச்சியை புரிந்து கொண்டவள் போல் யசோதா உடனடியாக தாழ்ந்த குரலில், சமையல் வேலை என்றதும் பெரிய சமாராதனைக்கு சமைக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டு விடாதே. நாங்கள் 2 பேர்தான். எங்கள் வீட்டு வேலை அப்படி ரொம்ப கடினமானதும் அல்ல. வீட்டை பெருக்கி சுத்தமாக்கி விட்டு சாதம் அடித்து ரசம் வைத்து விட்டால் கூட போதும். காலை 10 மணிக்கு சாப்பிட்டு விடும் பழக்கமுடையவர்கள் நாங்கள். பகல் 1 மணிக்கு ஏதோ ஒரு எளிய சிற்றுண்டி தயார் செய்து காஃபி போட்டு கொடுத்து விட்டால் எங்களுக்கு எதேஷ்டம். ராத்திரி சாப்பாடு 8 மணிக்குள் தயாராகிவிட்டால் நாங்கள் சாப்பிட்டு விட்டு உடனே படுக்கைக்கு போய்விடுவோம். இரவு அதிக நேரம் கண் விழித்தால் எனக்கு உடம்புக்கு ஆவதில்லை. இதை தவிர இடையே ஒழிந்தபோது என் கடிதங்களை நீ டைப் செய்துவிடு, அவ்வளவுதான் என்றாள். மஞ்சுளா பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சாவியை வாங்கி கொண்டு பெண்கட்டிற்கு சென்றாள். பல மாதங்களாக பூட்டி கிடந்த அறை அதலால் அதை திறந்தவுடன் சில வௌவால்கள் படபடவென்ற ரக்கையை அடித்து கொண்டு பறந்தோடி வந்து அவள் மேல் பாய்ந்தன. அவைகள் வசித்ததனால் ஏற்பட்ட துர்நாத்தம் வயிற்றை குமட்டவே காற்றும் சூரிய வெளிச்சமும் சற்று உள்ளே வரட்டும் என்று ஜன்னல் கதவுகளை திறந்து விட்டாள். மேலே ஒட்டடை, கீழே முழங்கால் வரை தூசி.
ஒடிந்த ஜன்னல்கள், துருப்பிடித்த கதவு தாழ்பாள்கள் என்று அலங்கோல நிலையில் காணப்பட்ட அறையை வெறுப்போடு சுற்றி பார்த்தாள். மூலையில் ஒரு பழைய கட்டிலும் அதன் மீது ஒரு கிழிந்த மெத்தையும் கிடந்தது. அறையின் நடுவில் கிடந்த ஒரு பழைய நாற்காலி மீது மெல்ல நிதானமாக உட்கார்ந்தாள். கால்கள் சற்று ஏற்றத்தாழ்வாக இருந்ததனால் கொஞ்சம் இப்படியும் அப்படியும் ஆடியதைத் தவிர நாற்காலி அவள் எதிர்பார்த்தது போல் உடைந்து நொறுங்கி விழுந்து விடவில்லை. நெற்றி மீது ஆறாக வழிந்த வியர்வையை கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள். எத்தனை சிரமப்பட்டும் தாங்க முடியாது பெரும் துக்கம் அவள் நெஞ்சை பலமாக அமுக்கியது. பேனா பிடிக்கும் உத்தியோகத்திற்கு பதில் கரண்டி பிடிக்கும் வேலை வாய்த்ததை எண்ணிய மாத்திரத்தில் அவமானத்தினால் அவளது உடல் அணு அணுவாக துடித்தது. மனமே, பொறுமையாக இரு. எத்தனை கஷ்டம் வந்த போதிலும் பொறுமை வேண்டும், மறவாதே என்று துக்கத்துடன் அவள் வாய் முனகியதைத் தவிர கண்களிலிருந்து கட்டுப்படுத்த இயலாத கண்ணீர் வெள்ளம் கன்னங்கள் மீது வழிந்தோடியது. BA வரை படித்திருக்கிறாள். அழகாயிருந்தாள், அடக்கமாகவும் இருந்தாள். இவ்வளவு குணமிருந்தும் சமையற்காரி உத்தியோகம்தான் கிடைக்க வேண்டுமா? ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடாதா? இந்த துன்பம் எங்கே போனாலும் நிழல் போல் அவளை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று நினைத்ததும் மஞ்சுளா விம்மி விம்மி அழுதாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.